Welcome once again to our channel, A.K. Raman's Emotional Educational Academy. இந்த வீக்ல நம்ம ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பத்தி நம்ம இப்போ இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ வெரி ஷார்ட் பீரியட்ல நம்ம பசங்க, எஸ்பெஷலி ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா, தோஸ் ஹூ ஆர் ஸ்டடியிங் 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாணவர்களுக்காகவும், அப்புறம் அந்த மாணவர்களோட பெற்றோர்கள். பெற்றோர்கள் வந்து இந்த ஒரு இக்கட்டான ஒரு நேரத்தில, ஒரு எக்ஸாமினேஷன் இந்த நெருங்குகின்ற இந்த நேரத்தில வந்து, பொதுத் தேர்வு வந்து அவங்க எதிர்நோக்குகின்ற இந்த காலத்தில வந்து எப்படிப்பட்ட மனநிலையில தங்களுடைய குழந்தைகள வந்து அணுகணும்? அதே நேரத்தில ஸ்டூடண்ட்ஸோட பிரிப்பரேஷன் இந்த நேரத்தில எப்படி இருக்கணும்? இது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த 10th ஸ்டாண்டர்ட் என்கிற ஒரு முக்கியமான ஒரு எபிசோட், ஒரு முக்கியமான ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ஷன் ஆஃப் த லைஃப்ன்னு சொல்லலாம். ஏன் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட்டா சொல்றோம்? இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள வந்து நம்ம நெருக்கடி குடுக்காம, நம்ம மாணவர்களுக்கு வந்து ஒரு பிரஷர் குடுக்காம, எப்படி பிரஷர்ல இருந்து அவங்கள ஒரு ப்ராஸ்பரிட்டியா, அதே நேரத்தில ஒரு பேஷியன்ஸா நம்ம அவங்கள அணுகணும். எப்படி வந்து ஒரு புரொடக்டிவிட்டி வந்து அவங்ககிட்ட நாம பிரஷர் இல்லாம, நம்ம ஒரு பேஷியன்ஸா எப்படி நம்ம எடுக்கணுங்கிறத பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ பை த பை ஆனந்த்குமார், ஸ்டூடண்ட்ஸ் லைஃப் அண்ட் கரியர் கோச் அண்ட் ஆல்சோ ஸ்கூல் சைக்காலஜிஸ்ட். நீங்க எந்த விதமான ஒரு கவுன்சிலிங் இருந்தாலும், நீங்க பிலோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் இருக்குது. பெர்சனலாவே ஒன் டூ ஒன்னா நீங்க பேசிக்கலாம். ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும், பேரண்ட்ஸா இருந்தாலும், நீங்க உங்களுக்கு வேண்டிய அத்தனை ஒரு இதையும் நீங்க யூ கேன் டிஸ்கஸ் அட் எனி டைம். ஒரு மெசேஜ் பண்ணிருங்க. தென் ஐ வில் கான்டாக்ட் யூ. தென் வி வில் கோ ஃபார் கவுன்சிலிங் செஷன் ஆல்சோ இட்ஸ் அவைலபிள். சரி, ஓகே. இப்போ நம்ம இம்மீடியட்டா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு, மாணவர்கள் வந்து ஒரு வழி நம்ம பண்ணிடுறோம். ஒரு அருமையான ஒரு கவிஞர் எழுதுறாரு. பொதுவா மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, புத்தகத்த கிழிக்கிறாங்க இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா, "புத்தகங்களே எனது அருமை குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள்" அப்படிங்கிறாரு. ஸோ பாருங்க, அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய போர்ஷன்ஸ் ஆகட்டும், இல்ல நம்மளுடைய ரிப்பிட்டேஷனா குடுக்குற அந்த ஹோம் ஒர்க் எக்ஸர்சைஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரு மாணவர்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில ஒரு அவசரமான ஒரு நெருக்கடியில வந்து தள்ளுகின்ற நேரமா இருக்குது. இப்போ அதுவும் பொதுத் தேர்வு என்ற போது நிச்சயமா நம்ம இங்கே மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம, பெற்றோர்களுக்கும், அது தாண்டி அந்த உறவினர்கள் செய்ற பாடு இருக்குது பார்த்தீங்களா? இவங்களோட பாடு வந்து நம்ம தாங்கவே முடியாதுங்க. ஏன்னா யார் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்து உட்கார்றான்னா, ஒரு அங்கிளா இருப்பாங்களா, ஒரு அத்தையா இருப்பாங்க, இல்ல ஒரு ஒரு கிராண்ட் மதரா இருப்பாங்க, கிராண்ட் ஃபாதரா இருப்பாங்க. யாரா இருந்தாலும் இம்மீடியட்டா பையன் என்ன பண்றான்? ஒரு 10th ஸ்டாண்டர்ட்னா, ஓ 10th படிக்கிறானா? சரி, நல்லா படிக்க சொல்லு. ஏன் இந்நேரத்தில சுத்திட்டு இருக்கிறான்? அவன கொஞ்சம் படிக்க சொல்லு. இல்லையா? அப்புறம் முடிச்ச உடனே அவன் மார்க் என்ன? எங்க சேர போற? என்ன? இப்படி போட்டு போட்டு பல கேள்விகளால நம்ம குழந்தைகள வந்து தொலைச்சு எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு பொசிஷன்ல இருந்து எப்படி நம்ம மாணவர்களை பாதுகாத்து, எந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் குடுக்கணும்னா அப்படின்னா, இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ற இந்த பாயிண்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து ஒய் இட்ஸ் அ மேட்டர், ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்பர் 1 பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்டேஜ்ன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் நம்ம விளையாட்டாவே நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இப்ப இங்க இந்த மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்து எடுக்க போறாங்க. அதனால வந்து நீங்க பேனிக் ஆகுற அவசியம் இல்ல. ஒரு நெர்வஸ்னஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்டேஜ்ல நம்ம என்ன மாரி பண்ணலன்னா, சப்ஜெக்ட்ல வந்து எல்லாமே ஒரு எக்ஸ்பெர்ட் கிடையாது. இல்லையா? இப்போ இது நம்ம ஆரம்பத்தில வந்து நம்ம குடுக்குற அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஆஃப் டிசிப்ளின் சொல்லலாம். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் அப்டின்னாலே இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஆஃப் டிசிப்ளின் ஸ்டேஜ். இப்ப ஆரம்பத்தில பார்க்கும்போது சக்சஸ் வந்து நம்ம எப்பவுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு ம ஒ நிச்சயமா ஒரு நல்ல ஒரு பிரில்லியன்ட்டா இருக்கணும். ஒரு இன்டலெக்சுவல் பெர்சன்ஸ் தான் சக்சஸ் ஆவாங்க. இல்ல மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்பிள் தான் சக்சஸ் ஆகும். இப்படிலாம் நம்ம நெனச்சிருக்கிறோம். ஆனா சக்சஸ்ங்கிறது ரியல் டெஃபினிஷன் பாருங்க. சக்சஸ் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். இட் இஸ் இது இஸ் டிசிப்ளின் ரிப்பீட்டட் டெய்லி அப்படிங்கிறேன். அவ்வளோதான். நம்ம ஒரு ஒரு வந்து ஒரு கன்டினியூயஸா ஒரு கன்சிஸ்டன்ஸியா ஒரு ஒழுக்கத்தையும், ஒரு ஹேபிட்டையும் நாம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும். இது நம்ம ஒரு அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல வந்து ஜேம்ஸ் கிளியர் ஒரு அருமையா சொல்றாரு. ஒரு சின்ன சின்ன ஹேபிட் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன ஒரு பழக்கத்த நாம ஒரு கன்டினியூஸா நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது, அது வந்து நமக்கு பிற்காலத்தில என்னன்னா ஒரு வெற்றிய வந்து குடுக்க வேண்டியதா, நிச்சயமா வெற்றிய வந்து குடுக்க வேண்டிய கட்டத்தில அந்த அந்த நம்ம செய்ற செயல்கள் வந்து அங்க விளங்கும். இப்போ அதே போல வந்து நம்ம டைம் மேனேஜ்மென்ட். இதில வந்து 2ண்ட் ஃபேக்டர் பார்த்து டைம் மேனேஜ்மென்ட் பார்க்குறோம். இந்த டைம் மேனேஜ்மென்ட் எவ்வளோ ஒரு முக்கியம்ங்கிறத மாணவர்கள் வந்து நம்ம வந்து சொல்லிக் குடுக்கணும். சின்ன சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக் குடுக்கணும். அப்புறம் கோல் செட்டிங் வந்து இங்க வந்து ரொம்ப முக்கியமா படுது. அது மட்டும் இல்லாம
நம்முடைய ஒரு பிரஷர் அவர ஸ்கூல் மூலமா குடுக்குற பிரஷர் ஆகட்டும், பேரன்ட்ஸ் மூலமா குடுக்குற பிரஷர், இந்த பியர் குரூப் பிரஷர்ங்கிறேன். நம்ம நல்ல ஒரு படிக்கிற பசங்க இருப்பாங்க. இல்ல வேணும்னே நம்மள வந்து கடுப்பேத்தி விடுறாங்க நம்ம மாணவர்கள். எப்படின்னா, பாரு நான் இந்த சாப்டர் முடிச்சுட்டேன், இத படிச்சாச்சு. இல்ல ஆல்ரெடி வந்து நான் வந்து டியூஷன் போயிட்டுருக்கிறேன். இங்க அருமையான ஒரு டியூஷன் சொல்லிக் குடுப்பாங்க. நான் இந்த மாரி ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல அட்டெண்ட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி வந்து பசங்களுக்கு சொல்லி, சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு இன்டைரக்ட்டா ஒரு பிரஷர் வந்து நம்ம குழந்தைகள் மேல அவங்க திணிச்சிடுறாங்க. ஸோ அது எந்த மாரி இருந்தாலும், அந்த பிரஷர் வந்து இவங்க ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துக்கும் மேல ஒரு விடாமுயற்சியாக, ஒரு கான்சிஸ்டன்ட்டா ஒரு எஃபோர்ட் வந்து அவங்களுக்கு இருந்தால், இந்த 4 விஷயமே அவங்களுக்கு ரொம்ப இந்த 10த் ஸ்டாண்டர்ட் வந்து ஈஸியா வந்துரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைம் மேனேஜ்மென்ட். 2வது கோல் செட்டிங். என்ன மாரி ஒரு கோல் செட் பண்றது? 3வது வந்து நம்ம வர்ற பிரஷர் வந்து ஹேண்ட்லிங் பண்றது. 4வது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கான்சிஸ்டன்ட்யா நம்ம ஒரு முயற்சி. அத பார்த்தீங்கன்னா முயற்சி, அத தொடர்ச்சியாக்கி, அத பயிற்சி பண்ணுனா, நிச்சயமா அங்க ஒரு நமக்கு வளர்ச்சி அங்க இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம இங்க பார்க்குறோம். இப்போ செகண்ட் வந்து நம்ம ஃபேக்டர் நம்ம பார்க்குறது இதுல முக்கியமா இந்த டைம்ல பார்க்குறது வந்து மென்டல் ஸ்ட்ரென்த். இந்த ஒரு 10த் ஸ்டாண்டர்டோட மார்க் ஆகட்டும், இதில பிரிப்பரேஷன் ஆகட்டும், இதுதான் பிற்காலத்தில நமக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து குடுக்குது. அதே நேரத்தில ஒரு கான்ஃபிடன்ஸா நம்ம பில்ட் பண்றதுக்கு, இந்த ஒரு 10த் ஸ்டாண்டர்ட் இந்த வயசு தான் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, இந்த நேரத்தில நமக்கு ஒரு பேனிக் வரும். ஒரு ஃபியர் வரும். ஐயோ! இந்த சாப்டர் நம்ம முடிக்கலையா? இன்னும் ஒரு 1 மாசம் இருக்குது. இன்னும் ஒரு 20 நாள், 25 நாள் இருக்குது இல்லையா? இத வந்து எப்படி நான் வந்து ஓவர் கம் பண்றது? ஸோ இத வந்து நம்ம ஒரு ஃபியரா எடுக்காம, அது ஒரு பிரஷரா எடுக்காம, அத வந்து நம்ம ஒரு பேஷனா இதில வந்து நான் வந்து நிச்சயமா இதில முடியுங்கிற மாரி அது ஒரு இந்த ஃபியர் வந்து ஓவர் கம் பண்ணுது. அப்புறம் இதில எல்லாவற்றும் ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டேஜ்ல 10த் ஸ்டாண்டர்ட் என்ன வருதுன்னா, ஒரு எமோஷனல் ரெகுலேஷன் வந்து அங்க நமக்கு குடுக்கணும். ரொம்ப அவசியத்தில இருக்கும். அது ஒரு டீச்சரா இருக்கலாம், இல்ல பேரன்ட்ஸா இருக்கலாம். ஏன்னா, இந்த நேரத்தில வந்து அவங்களுக்கு அந்த மன எழுச்சிகள் வந்து கட்டுப்படுத்தாத ஒரு பெரிய ஒரு ஒரு அடங்கா நிலையில போகும். அது எல்லாவற்றிலும் அதாவது அடாலசன்ஸ் பீரியட்ல வர்ற அந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனை ஆகட்டும், இல்ல ஸ்டடி வேர்ல என்னால படிக்க முடியலையே, இல்ல அதிகமான ஒரு அதாவது என்னுடைய ஃபிரெண்ட்ஸ் மாணவர்கள் கூட அதிகமான மார்க் வாங்க முடியலையே, இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அந்த அந்த குழந்தைகளுக்கு வந்து இருந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்து கட்டத்தில இருக்கிறோம். அப்புறம் பார்க்கும்போது மெயின் வந்து பார்த்தோன்னா, அந்த மதிப்பெண்கள் பெறுவதற்கான அந்த பிரிப்பரேஷன் இதுவும் நம்ம ஒரு பார்க்கணும். அதற்கு வேண்டிய ஒரு ஒரு முயற்சி வந்து நம்ம மாணவர்களுக்கு நம்ம ஒரு பிரஷரஸ் இல்லாமே, ஒரு நல்ல ஒரு பேஷனா, ஒரு நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்டா நம்மளுக்கு குடுக்குறது ரொம்ப இங்க கட்டாயத்தில நம்ம இருக்கிறோம். சைல்டு வந்து பார்த்தோன்னா, இஸ் வந்து எல்லாமே டேலண்டட் தான். ஆனா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே நீட் டைரக்ஷன். அப்புறம் வந்து நாட் கம்பேரிசன் அப்படிங்கிறாங்க. அதாவது எல்லா குழந்தைகளும் நம்ம மாணவர்கள் நம்ம வீட்ல இருக்க குழந்தைகள் கூட ரொம்ப என்னவோ டேலண்டட் இருக்கிறாங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து டைரக்ஷன் தான் வேணும். அந்த டைரக்ஷன் தான் நம்ம இந்த காலகட்டத்தில பெற்றோர்களும், ஆசிரியர்களும் குடுக்க வேண்டிய வேணும். அத விட்டு கம்பேரிசன் வந்து இங்க நமக்கு கூடவே பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இப்போ ஆரம்பத்தில பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 2, 3 இயர்ஸ் பேக் வந்து ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் ஒரு கம்பெனி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10த் ஸ்டாண்டர்ட்ல நம்ம குடுக்குற இந்த மதிப்பெண்கள் வந்து எப்போ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, இப்ப நம்ம மேக்ஸிமம் என்ன நெனைக்கிறோம் அப்டின்னா, பொதுவா ஒரு 10த் ஸ்டாண்டர்ட் ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டான்னா, ஒரு நல்ல குரூப்ல வந்து பிளேஸ் ஆனா போதுமே. ஒரு நல்ல ஏற்கனவே வந்து ஒரு மேத்ஸ் குரூப் வேணும், ஒரு சயன்ஸ் குரூப் வேணும். இந்த மாரி ஒரு குரூப்ல ஒரு பயோ குரூப்லயோ, கம்ப்யூட்டர் சயன்ஸ்லயோ நான் வந்து பிளேஸ் பண்ண போதும். அந்த அளவுக்கு எனக்கு மதிப்பெண் இருந்தா போதுங்கிற மைண்ட் செட்ல நம்ம மாணவர்கள் வந்து தெரியாத்தனமா இருந்துர்றாங்க. பெற்றோர்கள் கூட நமக்கு அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாம நம்ம இருப்போம். ஆனா இந்த 10த் ஸ்டாண்டர்ட் மார்க் எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, இது வந்து 6 இயர்ஸ்க்கு அப்புறம். எப்படின்னா 10த் முடிக்கிறாங்க. 11த், 12த் 2 வருஷமே ஒரு குரூப் பிளேஸ் ஆயிட்டேன்னா, இந்த 10த் மதிப்பெண்கள் வந்து அங்க நம்ம பேரு இருக்கும். அப்புறம் நான் 4 இயர்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பியு போறாங்களோ, இல்ல வேற ஒரு கேரியர் போறாங்களோ, இல்ல வேற ஒரு கேரியர்ல போய் அது முடிக்கும்போது, அங்க ஒரு இடத்துல ஒரு பிளேஸ்மென்ட்டுக்கோ, ஒரு இன்டர்வியூக்கோ போகும்போது என்ன ஆகுதுன்னா, 10த் ஸ்டாண்டர்ட் மதிப்பெண்கள முதல்ல வந்து பார்க்குறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 1 2 இயர்ஸ் முன்னாடி 70% கேட்டிருந்த ஒரு சில கம்பெனிகள் வந்து, இப்ப என்ன பண்றாங்கன்னா 80% கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இனிஷியலா நம்ம ஒரு என்ட்ரி ஆகுறதுக்கே, அந்த நேரத்தில நமக்கு எவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. எல்லாம் ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணியிருப்பீங்க. இன்டர்ன்ஷிப் நல்லா பண்ணியிருப்பீங்க. ஆனா ஒரு ஜாப் ஒரு பிரிஃபரன்ஸ்க்கோ, இல்ல வேற ஒரு நம்ம ஒரு பிஜி ஒரு ஹையர் ஸ்டடீஸ் நம்ம போறதுக்கோ ஆகும்போது, அது என்ட்ரன்ஸும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு 10த் ஸ்டாண்டர்ட் மதிப்பெண்கள் வந்து அங்க வேல்யூ குடுக்கும்போது, என்ன ஆயிரும்னா, இந்த நேரத்தில நம்ம ஒரு பிளேஃபுல்லா இருந்துட்டேன்னா, அது வந்து 6 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு வந்து ட்ராபேக்கா ஒரு வந்து நம்ம ஒரு இதுவா நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால 10த் ஸ்டாண்டர்ட் மார்க்ங்கிறது ரொம்ப இங்க முக்கியமா படுது. இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது, நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, அது நம்ம இது மட்டும் நம்ம நெக்ஸ்ட் கேரியர் பேத்ல போவோம். இந்த கேரியர் பேத்ல போகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, இதில நமக்கு தெரியுது சயன்ஸ் இருக்குது. சயன்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குது. அப்புறம் காமர்ஸ், ஆர்ட்ஸ் குரூப் இருக்குது. அத விட்டா பாலிடெக்னிக்ல போலாம். அப்புறம் வந்து ஐடிஐல பாலிடெக்னிக், ஐடிஐல போலாம். டிப்ளமோ சைட் போலாம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கில் பேஸ்டு ட்ரெய்னிங்கில இது வந்து ஸ்கில் பேஸ்டு இந்த ப்ரோகிராம்ல போலாம். ஸோ இது எல்லாமே எல்லா கேரியரும் ஃபாலோ போறதுக்கு ஏன்னா 10த் ஸ்டாண்டர்ட் தான் ரொம்ப ஒரு பேசிக்கா இருக்கிறதுனால, இந்த 10த் ஸ்டாண்டர்ட் மார்க் மதிப்பெண்களும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் படுக்குது. அப்புறம் இதில பார்க்கும்போது, இந்த இந்த லைஃப் ஹிஸ்டரி நீங்க எடுத்துட்டு பாருங்க. எல்லாமே ரொம்ப 10த்ல பார்த்தா ரொம்ப ஜீனியஸ் எல்லாம் கிடையாது. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கலாம் எடுத்துட்டா கூட, அவர் வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியிலருந்து வர்றாரு. ரொம்ப ஆனா அவர் பண்ண அந்த டிசிப்ளின்ட் ஆக்ஷன்ல தான் பிற்காலத்தில வந்து பெரிய பெரிய ஒரு சவால்கள வந்து சந்திக்கக்கூடிய இவர் எடுத்துட்டா கூட இவர் வந்து ரொம்ப ஸ்கூல் டாப்பர் கிடையாது. ரொம்ப ஜீனியஸ் கிடையாது. ஆனா, இவர் என்ன பண்ண கன்டினியூஸா ஃபெயிலியர் வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து சந்திக்கிறாரு. நெறைய தோல்விகள சந்திக்கிறாரு. தோல்வியிலிருந்து நெறைய லேர்ன் பண்றாரு. ஸோ இத வந்து அவருடைய ஒரு லைஃப்ல ஒரு கொட்டேஷன் அத வச்சு சொல்றாரு. அது என்னன்னா, ஐ ம அது என்ன சொல்றன்னா, "ஐ டோன்ட் லைக் ரைட் டெசிஷன்" அப்படிங்கிறாரு. என்னன்னா, "ஐ டோன்ட் லைக் ரைட் டெசிஷன்ஸ். ஐ வில் மேக் த டெசிஷன் அண்ட் தென் ஐ வில் மேக் தெம் ரைட்" அப்படிங்கிறாரு. அதாவது எப்பவுமே சரியான ஒரு முடிவு என்கிறது இதில எனக்கு நம்பிக்கை இல்ல. அத வந்து நான் விரும்பவும் மாட்டேன். நான் ஒரு முடிவ எடுத்துட்டு, அதை வந்து சரியான பாதையில வந்து கொண்டு போறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாமே அவங்க ஒரு எமோஷன் ரெகுலேஷனுக்கும், ஒரு ஹையர் சக்சஸ்ஸுக்கு காரணமா இருந்தது என்னன்னா, அவங்களுடைய அந்த 10த் ஸ்டாண்டர்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமா நம்ம இங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த மதிப்பெண்கள் வந்து இப்ப நமக்கு தெரியாது. ஆஃப்டர் 6 இயர்ஸ்ல நமக்கு அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். செகண்ட் பார்க்கும்போது நல்ல ஒரு கேரியர் பாத் இப்ப ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். சயன்ஸ் ஸ்ட்ரீம் பார்த்திருக்கிறோம். ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் பார்த்திருக்கிறோம். டிப்ளோமா பார்த்திருக்கிறோம். ஸ்கில் பேஸ்ட் பார்த்திருக்கிறோம். இதுல வந்து என்ட்ரி ஆகுறதுக்கு இது ஒரு பேசிக்கா இருக்கிறது. அப்புறம் ஆஃப்டர் 6 இயர்ஸ் பிளேஸ்மென்ட்ன்னு போகும்போதோ, இல்ல ஒரு காம்படிஷன் வந்து ஒரு இன்டர்வியூல ஒரு காம்படிஷன் இது பண்ணும்போதோ, அந்த நேரத்தில நமக்கு ஒரு 10த் பேஸ்ட் கூட அங்க நமக்கு ஒரு மெரிட் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. இந்த நேரத்தில நம்ம இந்த பிளேஃபுல்லா நம்ம இருக்காம நீங்க பார்த்துருங்க. அப்போ மாணவர்களுக்கு நம்ம இப்ப என்ன நம்ம இப்ப இப்ப நம்ம சேனல் மூலம் என்ன நான் சொல்லப் போறேன் அப்படின்னா, அதாவது டோன்ட் நீட் டூ பி பெர்ஃபெக்ட். எப்பவுமே 100% பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்லி பார்க்காதீங்க. அதுவே நமக்கு இன்டைரக்ட்டா ஒரு பிரஷர் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து குடுக்க ஆரம்பிச்சுருது. எந்த அளவுக்கு உங்கள முயற்சி எடுக்க முடியுமோ, அந்த முயற்சிய வந்து நீங்க எடுத்துட்டு இருந்தா போதும். அப்புறம் அந்த முயற்சியில வந்து எப்படி இருக்கணும், ஒரு கான்சிஸ்டன்ட்டா, ஒரு நிலையா எப்பவுமே செய்ற மாரி நீங்க இருங்க. எப்பவுமே படிக்கிறப்ப படிங்க. இந்த நேரத்தில கொஞ்சம் அடிஷனலா உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ, பிசிக்கல் ஃபிட்னஸ் பாருங்க. அப்புறம் உங்க மென்டல் ஃபிட்னஸ் பாருங்க. இதையும் தாண்டி இதுக்கு ரொம்ப ஒரு இது இல்லாம, ஒரு இடைஞ்சல் இல்லாம நீங்க பார்த்துக்கலாம். 3வது பார்க்கும்போது உங்கள முயற்சி இருக்குது இல்லையா? இந்த முயற்சி வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்குற மாரி இருக்கணும். இல்லையா? ஒரு தடவ முயற்சி பண்றீங்க அப்படின்ட்டு ரொம்ப அதிகப்படியான முயற்சி எடுத்து, அதில ஃபெயிலியர் ஆகி, அதில வந்து நீங்க வந்து கான்ஃபிடன்ட் வந்து கம்மியாயிட்டு வருது. இந்த மாரி வாய்ப்பு இல்லாம, உங்களால என்ன எஸ்பெஷலி இந்த 1 இயர் கூட இந்த ஒரு 2 மந்த்ஸ்ல வந்து நீங்க வொர்க் பண்றது, அதாவது ஜஸ்ட் 2 மந்த்ஸ் வித் ஹார்ட் வொர்க் வந்து கேன் சேஞ்ச் யுவர் 40 இயர்ஸ் ஆஃப் லைஃப். இது வந்து இப்ப 2 மாசத்துல நீங்க வொர்க் பண்றது உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து ஏறக்குறைய 30, 40 வருஷத்தோட உழைப்பும், அதோட சேமிப்பும், அதோட வந்து கேரியர் பேத்தும் இந்த ஒரு 2 மாசத்துல இருக்குங்கிறது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்க. போது அது எப்பவுமே டோன்ட் கிரிட்டிசைஸ். உங்க குழந்தைகள நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு 2 மந்த்ஸ் பீரியட்ல கிரிட்டிசைஸ் பண்றாதீங்க. குறை சொல்லாதீங்க. ஏன்னா, இதுல ஒரு ஃபேமஸ் ஒரு சைக்காலஜிஸ்ட், அவர் பெரிய ஒரு நாவலிஸ்ட், பெரிய ஒரு குரு, அதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. யார் பார்த்தா அப்படின்ட்டு இந்த புக் பாருங்க அருமையான ஒரு புக் எழுதியிருக்கேன். இது 1936ல எழுதுன இந்த புக்கு. இன்னுமே 90s ஆகக்கூட அந்த அளவு ஒரு செல்லிங்ல போயிட்டு இருக்குது. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஹவ் டூ வின் ஃபிரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள் இந்த புக்ல வந்து அவர் மெயின் சொல்றது வந்து எப்படின்னா, குழந்தைகளும் அது என்னன்னா குழந்தைகள வந்து எஸ்பெஷலி இந்த ஸ்டூடண்ட்ஸ் இவங்கள வந்து நீங்க குறை சொல்லாதீங்க. ஏன்னா குறை சொன்னதுனால அவங்க உங்க பேச்ச வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்கள வந்து நாம ஒரு 1936ல அவர் எழுதுற ஒரு மெயின் பாயிண்ட் வந்து, நீங்க வந்து அவங்கள நீங்க என்ன என்ன அதாவது உங்களுக்கு குறை சொல்றத விட இன்ஸ்டெட் ஆஃப் கிரிட்டிசைஸ் யூ மேட் டூ கம்ஃபோர்ட் அப்படிங்கிறாரு. இல்லையா? உங்களுக்கு அவருக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில நீங்க வந்து செய்யும்போது, நிச்சயமா அது வந்து எனக்கு வந்து அந்த குழந்தைகள் வந்து நம்ம பேச்ச கேட்பாங்க. அதில நீங்க வந்துக்கலாம். செகண்ட் பார்க்கும்போது டோன்ட் கம்பேர். எந்த விதத்திலும் கம்பேர் பண்ணவே கூடாது. இப்போ நம்மளுடைய சிஸ்டம் வந்து அந்த மாரி இருந்ததுன்னா, அது வந்து வெளியில இருக்கலாம். அத வந்து நம்ம பியாண்ட் அவர் கண்ட்ரோல். நம்மளால மாத்த முடியாது. ஆனா இத பார்த்தா இப்போ ஒரு சாதாரண ஒரு மங்கி இருக்குதுன்னா, மங்கி அந்த குரங்குக்கு வந்து மரம் ஏறுதல் தான் எக்ஸ்பெர்ட்டா இருக்கும். ஆனா அதே வந்து நீந்த தெரியணும்னா மீன்ல தான் எக்ஸ்பெர்ட் இருக்கும். இப்போ இந்த குரங்குக்கும், மீனுக்கும் நம்ம கம்பேர் பண்ணிட்டு, இது வந்து பெஸ்ட்டு, இது வந்து வொர்ஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம அந்த விஷயமே வேணாம். நம்ம குழந்தைகளுக்கு எதுல வந்து பெஸ்ட்டா இருக்காங்களோ, அத வந்து நீங்க குடுங்க. இது வந்து பேசிக்கா அவனால என்ன முடியுமோ, அதுக்கு வந்து நீங்க நம்ம ஒரு அதுக்கு கம்ஃபோர்ட்டா இருந்தேன்னா, நிச்சயமா அங்கிருந்து வந்துருவாங்க. ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் சைல்ட் வித் அட் எனி காஸ்ட் வந்து வேணாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கைட் பண்ணுங்க. ஸோ வந்து கைட் பண்ணாம நீங்க வந்து டோன்ட் பிரஷர். ஸோ பிரஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த படம் வந்து நர்வஸ்ல இன்னும் அதிகமா ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு டிஸார்டர்,
அங்கே போகுது. எஸ் சைக்காலஜிஸ்ட் நம்ம இங்கே சொல்கிறது எப்படின்னா, நீங்க எவ்வளோ அதில நம்ம ப்ரெஷர் குடுக்கமோ, அந்த அளவு பசங்க நம்மகிட்ட இருந்து விலகி போவாங்க. விலகிட்டு போகும்போது நம்ம அவங்ககிட்ட இருக்கிற வந்து நம்ம ரீட் பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்து அவன நம்ம ரீட் பண்ண முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம சொன்னத வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாரி வந்து அதோட இம்பாக்ட் வந்து என்ன ஆகும்னா, அதோட சைட் எஃபெக்ட் வந்து இன்னும் நெறைய போயிட்டே இருக்கும். ஸோ அதனால இன்ஸ்டெட் ஆஃப் பிரஷர் யூ ஜஸ்ட் கைட் தெம். ஸோ அது வந்து ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எமோஷன் ஹெல்த் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பீரியட்ல வந்து அவனுக்கு எந்த நேரத்தில சின்ன சின்ன விஷயத்தில வந்து ரொம்ப ஒரு அக்ரெசிவ் போகாம, அவனுக்கு வேண்டியத நம்ம குடுக்குறது மூலமா ஒரு எமோஷன் ஹெல்த் வந்து நம்ம கரெக்ட்டா பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மேல அது பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட ஜஸ்ட் இவருக்கு வந்து வ ம ம ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட்ல சொல்றது எப்படின்னா, "எ சப்போர்ட்டட் சைல்ட் பெர்ஃபார்ம் பெட்டர் தென் எ பிரஷர் சைல்டு" அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, டேனியல் கோல்மன் அவரோட அந்த எமோஷன் ரெகுலேஷன் வந்து அவர் வந்து செல்ஃப் எம்பதி சொல்றாரு, செல்ஃப் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி வந்து அவரோட கூட டேனியல் கோல்மனோட மெயின் ஒரு கான்செப்ட் எப்படின்னா, "எ சப்போர்ட்டட் சைல்ட் பெர்ஃபார்ம் பெட்டர் தென் த பிரஷர் சைல்டு." அதனால நீங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு சப்போர்ட்டா இருங்க. ஸோ அத விட்டு நீங்க பிரஷரா குடுக்க குடுக்க என்ன ஆயிரும், ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். இப்ப இருக்க 10த் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு பார்த்தோன்னா, எக்ஸாம் எழுதுறாங்க. இதோட என்னன்னு தெரியும். ஸ்கூல்லயும் சொல்றாங்க. அப்புறம் அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் அவங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே தெரியும். பிளேஃபுல்ன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு பிளேஃபுல் இருக்கும்போது அந்த வாய்ப்பு குடுத்து பிரஷர் பண்ணாம அவங்களுக்கு விடுங்க. நிச்சயமா அவங்க வந்து மேல வந்துருவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் மேல ஃபைனலா பார்க்கும்போது, அது ரைட் கைடன்ஸ் அட் தி ரைட் ஏஜ். இது என்ன ஆகும்னா இது வந்து பிற்காலத்தில வந்து ஒரு ரெக்ரெட்டா இல்லாம, அவனுடைய நல்ல ஒரு லைஃப் கேரியர் வந்து எடுத்துட்டு போகும். இது எல்லாமே நமக்கு இன்னும் கூட ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ரிஹென்சிவா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஒரு புக் நம்ம உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்கும். இது வந்து ஷிஃப்ட் யுவர் மைண்ட் செட், ஷிஃப்ட் யுவர் லைஃப் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம எழுதின புக் தாங்க. இது வந்து என்னன்னா, இதில வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி வந்து அந்த குழந்தைகளோட குறிப்பா இந்த எக்ஸாமினேஷன் பீரியட் வந்து என்னென்ன மாரி ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு இருக்குது. அது எப்படி வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுங்கிறது இங்க வந்து நம்ம இங்க போட்டு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நீங்க இந்த பிராக்டிஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்தில வந்து அவங்க ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு ஆகும். அப்புறம் இந்த கிராட்டிட்யூட் அவங்களுக்கு அந்த பிராக்டிஸ் குடுக்கிறது எல்லாமே இந்த ஒரு புக்ல இருக்கும். இதில வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இவரு வந்து பாருங்க இப்ப வந்து சிஓ ஒரு இந்திராணு இவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி வந்து அவங்க ஒரு அகாடமிக் பிரஷர் வந்து ஏர்ன் பண்ணாங்க. ஒரு நம்ம எமோஷனல் அந்த அந்த பிரஷர்லேருந்து எமோஷனல் அந்த இம்பேலன்ஸ்ல எப்படி வந்து பேலன்ஸ் எல்லாமே சின்ன சின்ன விஷயத்தில ஒரு நல்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு. இந்த புக் கூட இதில நீங்க ஒரு ஆன்லைன்ல வந்து அமேசான்ல கிடைக்கும். நீங்க இத வாங்கிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ₹99 நீங்க உங்களுடைய மொபைல்ல வந்து புக்கா நீங்க வாங்கிக்கலாம். இதில இருக்கிற சின்ன சின்ன விஷயமும் அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் பீரியட் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவுல இப்போ நம்ம வீட்லயே நம்ம பசங்க இருக்குனாங்க. நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். அவங்களுக்கு எந்த மாரி ஒரு என்வைரன்மென்ட் நம்ம வீட வந்து அந்த குறிப்பா நான் போர்ட் எக்ஸாம் எழுதுற இந்த 10த் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு எந்த மாரி ஒரு என்வைரன்மென்ட் வந்து நம்மளால உருவாக்கி குடுக்கணும், உருவாக்க முடியும்ங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் வில் சீ யூ. பை பை. யுவர் ஆனந்தகுமார். நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, யூ கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து ஹெட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இருக்கலாம், ஸ்கூல்ல இருக்கலாம். உங்களுக்கு கேரியர் கைடன்ஸ் உங்க குழந்தைகளுக்கு தேவைப்பட்டாலும், இல்ல சைக்காலஜிஸ்ட் பேஸ்ட் வந்து கவுன்சிலிங் தேவைப்பட்டாலும், நீங்க வந்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னிங் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. தென் வி வில் கோ அண்ட் மேக் இட் த ரைட். தேங்க் யூ. பை பை. சீ யூ. ஆனந்த்.